அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை உடச்சி ஊற்றின முட்டை குழம்புங்க. இந்த குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம், குஸ்கா எல்லாத்தையும் தொட்டு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 10 பல் பூண்டு, சின்ன துட்டி இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு தக்காளி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். முட்டை குழம்புக்கான மசாலா ரெடி. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது நிறம் மாற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா நிறம் மாறிடுச்சு, கண்ணாடி பதம் வந்துடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கறி மசால் பொடி, 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அரைச்சி வச்ச அந்த மசாலா நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நல்லா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மூடி போட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணலாம். 5 முட்டையை ஒரு பவுலில் ஊற்றிட்டு நம்ம ஒவ்வொன்றா ஒன்றோட ஒன்று ஒட்டாத சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 5 to 7 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். 7 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லி தழை சேர்த்துடுங்க. அவ்வளோதான், சூப்பரான முட்டை குழம்பு தயார். நன்றி, வணக்கம்.